ப்ரீவியஸ் செஷனில் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு RE ஃப்ரேம் ஒர்க் பில்ட் பண்ணுறதுக்கான பேசிக் ஒர்க் ஃப்ளோஸ் என்னென்ன வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ அதில் நம்ம வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒர்க் ஃப்ளோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட் கான்ஃபிக் ஃபைல், அதாவது பாட்டுக்கு தேவையான இன்புட்ஸ் வந்து எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ அதில் நம்ம வந்து 3 மெத்தட்ஸ் வந்து கவர் பண்ணோம். ஒன்று வந்துட்டு ரீட் கான்ஃபிக் ஃபைல் வித்தின் அ ப்ராஜெக்ட் ஃபோல்டர், and the other one is read config file from Orchestrator storage bucket, and the third one was read config file from SQL database. And so இப்போ நம்ம அப்கமிங் வீடியோஸில் என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட்டு கில் ப்ராசஸ்னால் என்ன, அந்த ஒர்க் ஃப்ளோ எப்படி பில்ட் பண்ணுறது, அண்ட் தென் கில் ப்ராசஸ் வித் கான்ஃபிக் ஃபைல், ஓகேங்களா, கான்ஃபிக் ஃபைல் இருக்கிற ப்ராசஸ்லாம் எப்படி கில் பண்ணுறது அப்படின்றது கம்பைன் பண்ணி ஒரு செஷன். தென் டேக் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்ற ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டேக் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்ற ஒர்க் ஃப்ளோ எதுக்கு, அதோட யூசேஜ் என்ன அப்படின்றத பார்ப்போம். தென் ஃபைனலி வந்து சென்ட் இமெயில் நோட்டிஃபிகேஷன், தென் ஃபாலோட் பை சென்ட் இமெயில் நோட்டிஃபிகேஷன் வித் ஸ்க்ரீன்ஷாட். தென் வந்து ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஓன் RE ஃப்ரேம் ஒர்க், ஹவு டு பில்ட் யுவர் ஓன் RE ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம பண்ணுற மிஸ்டேக் வந்துட்டு RE ஃப்ரேம் ஒர்க் லேர்ன் பண்ணணுமா, ஸோ உடனே வந்து RE ஃப்ரேம் ஒர்க் டெம்ப்ளேட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணி அதில் இருக்க ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டு போவோம். ஸோ இந்த செஷன் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. என்னென்னா, RE ஃப்ரேம் ஒர்க்கை நம்மளே தான் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃப்ரீ ரிக்வெஸ்ட்டாக தான் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் செஷன்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த பர்டிகுலர் செஷனுக்கு நீங்கள் நியூவாக இருந்தால், ஸோ ஜஸ்ட் கோ டு திஸ் பிளேலிஸ்ட் UiPath கம்ப்ளீட் ஆல் இன் ஒன் டியூட்டோரியல். இதில் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நீங்கள் UiPath லேர்ன் பண்ணால் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஒவ்வொரு வீடியோவும் வந்துட்டு பாருங்கள், பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அண்ட் கான்ஃபிக் ஃபைல் எங்கே கவர் ஆகும்னா, ஸோ கான்ஃபிக் ஃபைல் எப்படி பில்ட் பண்ணுறது, ஸோ வித்தின் அ ப்ராஜெக்ட் ஃபோல்டர் எப்படி ரீட் பண்ணுறது, ஸ்டோரேஜ் பக்கெட்லேருந்து கான்ஃபிக் ஃபைல் எப்படி ரீட் பண்ணுறது, அண்ட் SQL டேட்டாபேஸ்லேருந்து கான்ஃபிக் ஃபைல் எப்படி வந்து ரீட் பண்ணுறது. ஸோ இது வந்து அதுக்கு பிஃபோர் வந்துட்டு எப்படி லோட் பண்ணுறது கான்ஃபிக் டேட்டா அப்படின்ற ஒரு வீடியோ. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ தென் வந்துட்டு இப்போ அப்கமிங் வர செஷன்ஸும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு டாபிக். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கில் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கோ டு UiPath ஸ்டூடியோவில், ஸோ இந்த டிசைன் டேபில் நியூ சீக்வன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நேம் இட் கில் ப்ராசஸ். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த கில் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கில் ப்ராசஸ் அப்படின்னா நம்ம வந்து டாஸ்க் மேனேஜரில் வந்து எப்படி வந்து ஹவ் வி ஆர் கோயிங் டு எண்ட் த ப்ராசஸ், ஓகேங்களா. ஒரு ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு பேக்ரவுண்டில், நம்ம அதை எண்ட் பண்ணோம்னா எண்ட் டாஸ்க் கொடுப்போம் இல்லையா. ஸோ சேம் லைக் வந்து கில் ப்ராசஸும் வந்து ஒர்க் ஆகும், ஓகேங்களா. ஸோ எப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு அசியூம் தட் நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஒரு ஆட்டோமேஷன் வந்துட்டு ஒரு ப்ராசஸை வந்துட்டு பில்ட் பண்ணுறீங்க. அது வந்து ஒரு பாட் வந்து ஒரு சிஸ்டமில் எக்ஸிக்யூட் பண்ணுது, ஓகேங்களா. எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் சிஸ்டமில் எனக்கு பாட் இன்ட்ராக்ட் பண்ணுற அப்ளிகேஷனை தவிர மற்ற எந்த அப்ளிகேஷனும் வந்து ஓப்பனாக இருக்கக்கூடாது. அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், மேனுவலாக வந்துட்டு எல்லா அப்ளிகேஷனையும் க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ஒர்க்கை தான் இந்த கில் ப்ராசஸ் வந்து எடுத்துக்குது, ஓகேங்களா. ஸோ நான் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, நான் ஒரு ப்ராசஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய சிஸ்டமில் இருக்கிற எந்த அப்ளிகேஷனும் ஓப்பனாக இருக்கக்கூடாது. ஸோ சப்போஸ் ஓப்பனாக இருந்தால் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக என்னுடைய ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்றது தான் மீனிங், ஓகேங்களா. ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து அந்த கில் ப்ராசஸ் எப்படி வந்து ஒர்க் ஆகும், ஸோ அதை நம்ம எப்படி வந்துட்டு ப்ராசஸ் வந்து டிசைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ லெட்ஸே என்னுடைய மெஷினில் க்ரோம் வந்து ஓப்பனில் இருக்குது, இல்லை வந்துட்டு எக்ஸல் ஓப்பனில் இருக்குது, இல்லை நோட்பேட் ஓப்பனில் இருக்குது, இல்லை வந்து என்னுடைய ஃபோல்டர் வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து ஓப்பனில் இருக்குது. இப்படின்னும் போது நான் அது எல்லாமே க்ளோஸ் பண்ணணும் இல்லையா. அது எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். ஸோ நான் வந்து சிம்பிளாக வந்துட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ வேரியபிள் வந்துட்டு ப்ராசஸ் டு கில், ஓகேங்களா. ஸோ STR ப்ராசஸ் டு கில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃபால்ட் வேல்யூ எனக்கு என்னெல்லாம் வந்து அப்ளிகேஷனுக்கு கில் பண்ணோம் அப்படின்றத க்ரோம், ஓகேங்களா. க்ரோம் ப்ரௌசர் வந்து எனக்கு ஓப்பனாக இருந்தால் கில் பண்ணு. ஸோ அடுத்தது வந்து எக்ஸல், ஓகே, எக்ஸல் வந்து ஓப்பனாக இருந்தால் க்ளோஸ் பண்ணிவிடு. ஸோ எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னா வந்துட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இல்லையா, ஃபோல்டர்ஸ்லாம் வந்து ஓப்பன் இருந்தால் அதையும் வந்து க்ளோஸ் பண்ணு. ஸோ EXPLORER.
தென் வந்து சம்டைம்ஸ் நோட் பேட்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கலாம். ஸோ தென் நோட் பேட். ஓகே, ஸோ நான் வந்துட்டு இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வித் கமா. ஸோ இதே வந்து ஃபார்மேட் தான் நம்ம வந்து கான்ஃபிக் ஃபைலில் வந்து கொடுத்து அங்கேருந்து எப்படி எடுத்துகிட்டு வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஜஸ்ட் நான் வந்து இப்போதைக்கு இந்த வேல்யூ வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன், இங்கேருந்தே ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ தென் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ராசஸ் நேம் எல்லாமே ஸ்ட்ரிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரிங்கில் இந்த மெத்தடில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்போ கில் ப்ராசஸ், கோ டு ஆக்டிவிட்டி பேனல். இப்போ கில் ப்ராசஸ், இந்த கில் ப்ராசஸ் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கிவ் அ ப்ராசஸ் நேம் இயர். ஓகேங்களா? ப்ராசஸ் நேமில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா CHROME க்ரோம் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் கில் க்ரோம். ஓகேங்களா? இப்போ க்ரோம் வந்து ஓப்பனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட் கோ டு UiPath ஸ்டூடியோ, நான் வந்து ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸ்டெப் இன்டூ இப்போ க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பர்டிகுலர் க்ரோம் ப்ரௌசர் வந்து கில் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னால் வந்து இங்கே வந்துட்டு ஒன் பை ஒன்னாக வந்துட்டு நான் இப்போ வந்து சப்போஸ் வந்து எனக்கு எக்ஸல் நெக்ஸ்ட் வந்து எக்ஸலை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு கில் ப்ராசஸ் போட்டு க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் வந்து நம்மளுடைய ஃப்ளோவில் வந்துச்சுனாவே அதை வந்து நம்ம என்ன கான்செப்டில் கொண்டு போவோம், லூப் கான்செப்டில் கொண்டு போவோம். கரெக்டாக? ஸோ அப்போ லூப் கான்செப்டில் கொண்டு போகிறதுக்கு நம்ம வந்து என்ன ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுவோம், ஜஸ்ட் ஃபார் ஈச். ஓகே, ஸோ ஃபார் ஈச்சில் வந்துட்டு நம்ம கொண்டு போவோம். கரெக்டாக? ஃபார் ஈச்சில் ஜஸ்ட் இந்த கில் ப்ராசஸ் வந்து உள்ள தூக்கி போடுவோம். ஸோ ஃபார் ஈச்சில் நான் கில் ப்ராசஸ் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு நான் வந்து வேல்யூ வந்து பாஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கே தெரியும் ஃபார் ஈச், இந்த பர்டிகுலர் ஃபார் ஈச் வந்து நம்ம வந்து என்னெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு டேட்டா டேபிள் யூஸ் பண்ணலாம், இல்லை கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், லிஸ்ட் யூஸ் பண்ணலாம், அரே யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கிற நம்ம இன்புட்டை வந்துட்டு நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம வந்து அரேவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் ஒன் மோர் அசைன் ஆக்டிவிட்டி, drag and drop one more as an activity, create a variable, control K, நான் வந்து array, so array kill process, நான் ஒரு variable create பண்ணிட்டேன். So go to array kill process and change it variable type as array of string. Okay, array of string. So next என்ன பண்ணணும் அப்படின்னா just click OK, then go to value to save. இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட்டு அரேவா எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போது ஜஸ்ட் அரேவா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன், ஸ்ப்ளிட். ஓகேங்களா? ஸ்ப்ளிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் ப்ராசஸ், ஸோ str ப்ராசஸ் டு கில் டாட் டு ஸ்ட்ரிங் கமா என்ன டெலிமீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இங்கே க்ரோம்க்கு இடையில வந்து என்ன இருக்குது, க்ரோமுக்கு எக்ஸலுக்கும் கம்மா இருக்கு இல்லையா, ஸோ கம்மா தான் வந்து ஐடென்டிஃபை. ஓகேங்களா? ஸோ தென் வந்து கிளிக் ஓகே அண்ட் நவ் நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங், ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை நம்ம அரேவாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ அரே கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ நான் ஈஸியாக வந்து அரேவை வந்து இங்கே கால் பண்ணிப்பேன். ஓகேங்களா? அரே டு கில் ப்ராசஸ். நவ் ஆல் எரர் இஸ் கான். ஓகே, ஸோ நான் இங்கே இருக்கிற ஸ்ட்ரிங்கை ஜஸ்ட் நான் வந்து அரேவை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ தென் இங்கே வந்து அரே கில் ப்ராசஸ் வந்து பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த கரண்ட் ஐட்டமில் எனக்கு ஒவ்வொரு ப்ராசஸ், அதாவது ஒவ்வொரு ப்ராசஸோட நேமும் வந்து எனக்கு இந்த கரண்ட் ஐட்டமில் வந்து ஒவ்வொரு லூப்லேயும், அதாவது ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் வந்து எனக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ லெட்ஸ் சே வந்து நான் அதை செக் பண்ணுறதுக்காக நான் ஒரு ரைட் லைன் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் ரைட் லைன் அண்ட் ஆட் அ கரண்ட் ஐட்டம். ஓகே, தென் லீவ் இட். ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஐட்டம். ஸோ கரண்ட் ஐட்டம் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்வலான நேமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ராசஸ் நேம் கூட கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு ப்ராசஸ் நேம் அண்ட் ஹியர் ஆல்சோ ப்ராசஸ் நேம் அண்ட் இங்கே ஹார்ட் கோட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கால் ப்ராசஸ் நேம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ யூஸ்வலாக நம்ம ஆட் பண்ணுற ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் மெத்தட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லாக் மெசேஜ் ஆட் பண்ணுங்க. லாக் மெசேஜ், drag and drop log message, then trace, then go here and before that இங்க வந்துட்டு ஒரு workflow name வந்து ஆட் பண்ணிடுவோம்.
within double quotes, this is a kill process, and here workflow name plus within double quotes pipeline kill process execution started. Click OK. Then again வந்துட்டு same log message வந்துட்டு so after for each place it. So execution end. This is end and this is kill process start. Okay, and this is also we need to change the display name, convert to array, and this for each வந்துட்டு just using for kill process. இந்த ரைட் லைன் வந்து just டெஸ்ட்டுக்காக, ஸோ இது வந்து kill process, kill all process. ஓகே, இப்போ நான் just வந்து ரன் பண்ண போகிறேன். just go here and step into. before that வந்துட்டு நான் ஒரு notepad வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ தென் Chrome. ஓகே, ஸோ Chrome and then வந்துட்டு வேறு என்ன ஓப்பன் இருக்குது, இப்போ ஒரு ஃபோல்டர் மேனேஜர். ஸோ நான் வந்து டெம்ப் அப்படின்றத வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் எக்ஸல் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, எக்ஸல். ஸோ இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்து என்னுடைய சிஸ்டமில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன சொல்கிறோன்னா எல்லா அப்ளிகேஷனையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து என்னுடைய ப்ராசஸை ஃப்ரெஷ்ஷாக எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்றது தான் கான்செப்ட்டு. நம்ம எல்லா அப்ளிகேஷனையும் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ஸ்டெப் இன்டூ. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்கில் க்ரோம், எக்ஸல், எக்ஸ்ப்ளோரர், நோட்பேட் இருக்குது. அண்ட் கில் ப்ராசஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ லோக்கல் பேனலில் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எஸ்டிஆர் ப்ராசஸ் டு கில்ல நமக்கு என்னென்ன இருக்குது, ஸோ இந்த வேல்யூஸ் இருக்குது. அரேயில் வந்துட்டு நல் இருக்குது. ஜஸ்ட்டு ஸ்டெப் இன்டூ. இப்போ வந்து அரே கில் ப்ராசஸ் இருக்குது. அரே கில் ப்ராசஸில் பாருங்கள் எத்தனை அரேவை கன்வெர்ட் ஆகிருக்கு, 4. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், க்ரோம், எக்ஸல், எக்ஸ்ப்ளோரர், நோட்பேட். ஓகேங்களா, 4 அரேவே வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. 0, 1, 2, 3. ஓகேங்களா, ஸோ தென் வந்துட்டு ஸ்டெப் இன்டூ. இப்போது இதில் வந்துட்டு 4 இருக்குது. ஸோ இப்போ வந்து ப்ராசஸ் நேமில் வந்து இப்போ என்ன ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோம். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் க்ரோம், தென் அகைன் எக்ஸிக்யூட். க்ரோம் தான் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட்டு ஸ்டெப் இன்டூ. இப்போ க்ரோமை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது என்ன, அடுத்து வந்து எக்ஸல். ஓகேங்களா, ஸோ எக்ஸல் க்ளோஸ் பண்ணணும். எக்ஸல் வந்து ஓப்பனில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஓப்பனில் இருக்குது. இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து என்ன க்ளோஸ் பண்ணோம், அடுத்தது ப்ராசஸ் நேம் எக்ஸ்ப்ளோரர், ஃபோல்டர் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ இப்போ அந்த ஃபோல்டர் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகே, க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்தது நோட்பேட். ஓகேங்களா, ஸோ நோட்பேட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எத்தனை அப்ளிகேஷன் கொடுக்குறோமோ அத்தனை அப்ளிகேஷனையும் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஸோ என்னென்னா நம்மளுடைய சிஸ்டமில் ரன் ஆகிற எல்லா ப்ராசஸையும் எடுத்து அதில் எனக்கு தேவையான ப்ராசஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணலாம். பட் நமக்கு ஈஸியான மெத்தட் வந்துட்டு நம்ம இந்த மெத்தட்லேயே வந்துட்டு போய்க்கலாம். ஓகேங்களா, ஸோ என்னென்ன ப்ராசஸ் நமக்கு வந்து நம்ம சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு கிளைண்ட்டோட மிஷினில் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ பேசிக் அப்ளிகேஷன்ஸ் இது மட்டும்தான் இருக்கும். சப்போஸ் யூசர் யாராவது மேனுவலாக லாகின் பண்ணி சில அப்ளிகேஷன்ஸ்லாம் அப்படியே ஓப்பனில் விட்டுட்டு வந்தாங்கன்னா பாட்ஸ் வந்துட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடும். ஓகேங்களா, ஸோ இல்லை சம்டைம்ஸ் வந்து பாட்டே ரன் ஆகும்போது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு ஒரு சிஸ்டம் எக்ஸெப்ஷன், அன்னோன் சிஸ்டம் எக்ஸெப்ஷனில் வந்துட்டு சரியாக ஒரு அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ண முடியலன்னா ஸோ நெக்ஸ்ட் எக்ஸிக்யூஷனில் எல்லா அப்ளிகேஷனையும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் பாட் வந்து ஃபர்தராக வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னா, சப்போஸ் இந்த இடத்துல வந்து க்ரோம் வந்து ஓப்பன் இல்லை, எக்ஸல் ஓப்பன் இல்லைன்னா மேபி சம்டைம்ஸ் வந்து யூ வில் கெட் அன் எரர், இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கண்டினியூ ஆன் எரர் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடணும். ஸோ விச் மீன்ஸ் இந்த ப்ராசஸ் ஓப்பனில் இருந்தால் க்ளோஸ் பண்ணு, ஓப்பனில் இல்லைன்னா ஸோ கண்டினியூ, நெக்ஸ்ட்டு அடுத்த ஐட்டம் எடுத்து
க்ளோஸ் பண்ண அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சேம் கில் ப்ராசஸை எப்படி வந்து நம்ம வந்து இங்கே வந்து பாஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ வேரியபிளில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஹார்ட் கோட் பண்ணோம். இதே வேல்யூ எப்படி கான்ஃபிக் ஃபைல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த பர்டிகுலர் ஃப்ளோவுக்கு வந்துட்டு லிங்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம்.